ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது லேயர் சப்பாத்தியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். ரெண்டு கப் கோதுமை மாவு, 1/2 டம்ளர் பால், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். இந்த சைஸ் உருண்டை போட்டு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சப்பாத்தி கல்லில் கீழே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல் ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக தடவி விட்டுட்டு மாவு 4ஆக மடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இதை மடிச்சுட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தான் தேய்ச்சி சப்பாத்தி கல்லில் போடணும். ஸ்கொயராகவே தேய்ச்சி போட்டுக்கலாம். கல் நல்லா சூடானதும் போடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் திருப்பி விட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பின்னாடி வெந்ததும் திருப்பி போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், சப்பாத்தி எப்படி லேயர் லேயராக பிரிஞ்சு வருதுன்னு. இப்படி லைட்டாக அடித்து வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் இந்த சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும். எட்டு மணி நேரம் ஊற வச்ச சுண்டைக்கல்லை 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்து அதை வேக வச்சுக்கலாம். சுண்டைக்கல்லை நல்லா வெந்ததும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம மிளகா பொடிலாம் போட போகிறதில்ல. பச்சை மிளகா காரமும் பெப்பர் காரமும் மட்டும்தான். ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். தக்காளிலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்துனதும் 1 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும். இது ஆறுனதும் கெட்டியாயிரும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.